கௌதம் டாக்ஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம இந்த ரோஜா செடியெலாம் இந்த பன்னீர் ரோஸில் நிறையா தொடர்ச்சியாக பூத்துக்கிட்டு இருந்தாலும் காமிச்சு பார்த்துக்கிட்டோம். பூத்துருச்சு ஒரு டயத்தில் பார்த்திங்கன்னா அது வந்து பூத்து முடிஞ்சு இந்த மாதிரி வெறும் கிளை மாதிரி வந்துடும். அப்போ வந்து நம்ம இது அப்படியே வச்சுருந்தோன்னா ரொம்ப நாள் ஆகும் இதில் வந்து புதுசாக கிளை வர்றதுக்கு. அப்போ நம்ம வந்துட்டு அந்த கிளையை வந்துட்டு குடும்பம் வரைக்கும் அப்படியே கட் பண்ணி விட்டுறணும். இது நல்லா பூத்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற இப்போ தான் பூத்து முடிஞ்சிருச்சு, இதெல்லாம் வந்து கட் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், புதுசாக வந்துட்டு கிளைகள் வெடிக்க ஆரம்பிச்சிடும். இது பாருங்கள், இது நல்லாவே பூத்து முடிச்சிருச்சு. ஆனால் அதை நம்ம கட் பண்ணுறப்ப அதில் ஏதாவது கொழுந்து ஏதாவது இருக்குதான்னு பார்த்துக்கணும். கொழுந்து புதுசாக வந்துருந்துச்சுன்னா அதை நம்ம கட் பண்ண வேண்டியதில்லை. கொழுந்து இல்லாத பட்சத்தில் நம்ம வந்து கட் பண்ணிடுறோம். அது மட்டும் இந்த இப்போ சம்பங்கியில் பார்த்திங்கன்னா இப்போ இது நல்லா பூத்து இன்னும் முட்டுகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த இது பார்த்திங்கன்னா பூத்து முடிஞ்சிருச்சு. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இது கட் பண்ணி தூர போட்டுடலாம். அப்போ தான் வந்து புதுசாக உங்களுக்கு வந்து இங்கேருந்து கீழேருந்து இன்னொரு புதுசாலாம் வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? எப்போயுமே இந்த பராமரிப்புங்கிறது சோம்பேறித்தனம் விடாமல் பண்ணிடுங்க. ஓகே.